சென்னை ஆளுநர் மாளிகை வந்து பொலிட்டிக்கல் பவனா மாறிடுச்சு, ஆளுநர் வந்து அரசியல்வாதியா மாறிடுச்சு அமைச்சர் ரகுபதி குற்றச்சாட்டு வைக்கிறார். ரகுபதி என்னங்க, அவருக்கு என்னங்க தெரியும்? அவருக்கு ஏதாவது தேவைன்னா கவர்னர் தான் போய் மனு கொடுக்கணும். இதே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அதிமுக ஆட்சியில் பல முறை சென்று கவர்னர் மாளிகையில் தான் மனு கொடுத்திருக்கிறாரு. அப்ப அங்க ஒரு பொலிட்டிக்கல் சக்தி இருக்கு, நிர்வாக சக்தி அங்க இருக்கு, நிர்வாக தலைமை அங்க இருக்குன்னு தெரியாமையா போய் மனு கொடுத்தாங்க திமுக? ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மீது ஊழல் பட்டியல் அங்கெல்லாம் கொடுத்தீங்க. என்ன தேவையினாலும் அங்கெல்லாம் கொடுத்தீங்க, என்ன கோரிக்கையினாலும் அங்கதானே போய் கொடுத்தீங்க. அப்ப அங்க ஒரு அரசியல் சக்தியை நிர்ணயிக்கிற, அரசியலுக்கு வழிகாட்டுற தலைவர் கவர்னர் இருக்காருங்கிறதுனால தான் கொடுத்தாங்க. இப்ப கொடுக்கறதுலயோ அவர் பேசுறதுலயோ எந்த தவறு இல்லை. காந்தி மண்டபத்தில் போய் சுத்தம் பண்ணும் போது மது பாட்டில் இருந்துச்சு சொன்னாரு, உடனே எல்லாரும் கூப்பாடு போடுறாங்க. வேணும்னே சொல்றாரு. இதே செல்வ பெருந்தகை காமராஜர் நினைவிடத்தில் போய் பார்த்துட்டு வந்து ஒரே விஸ்கி பிராந்தி பாட்டிலா இருக்குன்னு சில மாதங்களுக்கு முன்னாடி பேட்டி கொடுத்தாரு. அப்ப எல்லாரும் பேசாம இருந்தீங்க. நீ கவர்னர் போய் உண்மையில சுத்தம் பண்ணிருக்கிறாரு, சுத்தம் பண்ணப்ப இருந்தப்ப சொன்னா தப்புங்கிறீங்க. மதச்சார்பின்மை என்பது இடையில திணிக்கப்பட்டது உண்மைதான். இது இந்த உலகத்துக்கே தெரியும். அரசியலமைப்பு சட்டத்தை எழுதிய அம்பேத்கர் இன்றைக்கு இருந்தா அவர் சொல்லுவார், இடையில திணிக்கப்பட்டதுன்னு அவர் சொன்னா எல்லாரும் கூப்பாடு போடுறீங்க. உண்மையை கவர்னர் சொன்னா அவங்களுக்குலாம் பிடிக்கல, உடனே அரசியல் மையம் அதிகார மையம்னு பிரச்சனை பண்றதுக்காகவே இங்க இருக்காங்க. அவர்களுக்கு வேண்டிய ரப்பர் ஸ்டாம்ப் பொம்மை ஒரு கவர்னராக இங்க இருந்தா எதுவுமே பேச மாட்டாங்க. சுய சிந்தனை உள்ள, நாட்டுப்பற்றுடைய, தமிழக மக்கள் தமிழக வளர்ச்சி முதல் பற்றுள்ள கவர்னர் இருந்தா குறை சொல்லுவீங்க. இந்திய விமானப்படை கண்காட்சிக்கு இந்திய பிரதமர் வருவதற்கான வாய்ப்பு இருக்கா? வந்தால் உலகின் 4வது மிகப்பெரிய விமானப்படை, அதிநவீன விமானம் இல்லையா என்ற இந்திய விமானப்படையின் கவலை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்த பின் தான் தீர்ந்தது. 1985க்கு பிறகு ஒரு நவீன விமானத்தை இந்த நாடு வாங்கல. ஆனா இன்னைக்கு ரஃபேல், உலகமே மிரளக்கூடிய ரஃபேல் விமானம் வாங்கினது உட்பட அதிநவீன விமானங்களை நாமே தயாரிக்கிற ஒரு சூழலில் நாமே நீர்மூழ்கி கப்பல் தயாரிக்கிறோம், நாமே விமானம் தாங்கி விமான போர்க்கப்பல் தயாரிக்கிறோம், நாமே கடல்ல இருக்கிற நீர்மூழ்கி கப்பல் இருந்து மிசல் தாக்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு தயாரிப்பு உலகின் உயர்ந்த விமானப்படையினுடைய கண்காட்சி சென்னையில் நடப்பது தமிழக மக்களுக்கு மட்டற்ற மகிழ்ச்சி அளிக்கும். பிரதமர் வருகை தந்தால் மிக மிக மகிழ்ச்சி அடைவோம்.